பெற்றெடுத்த உள்ளம் என்றும் தெய்வம் தெய்வம் பேசுகின்ற வார்த்தை இன்று மௌனம் மௌனம் சொந்தம் என்று வந்த வேலையாத்தா எந்த பிஞ்சு மனம் வெந்தேடியாத்தா அன்பாளதா சொல்லி அணைச்சே உன்னாரந்தா சொல்லி முடிக்கே பட்டிகளை சொல்லட்டுமா பட்டகடுத்திடுமா சொந்தம் என்று வந்த வேலையாத்தா எந்த பிஞ்சு மனம் வெந்தேடியாத்தா கோழி மிதித்து அந்த குஞ்சுக்குடி சேதமில்லை கோயில்களை வாடச்சா சாமி தூங்க போவதில்லை கோடி பலம் இருந்து நெஞ்சுக்குள்ள இன்பமில்லை தாயை மடியில தான் இன்னைக்கு துன்பமில்லை என் தாய் மனது சொல்லத்தான் உருவாத்த முதலே சொந்தம் தான் தாயினுக்கு போகலே தாய் மனசு தங்கம் நான் அறிஞ்ச தெய்வம் நன்றி சொல்ல போராதம்மா ஜென்மம் அது மாறாத சொந்தம் தொட்டி மேலே முத்துமால வண்ணப்பூவா விளையாட சின்ன தம்பி எசப்பாட கேடு கட்டு போனாலும் மனம் கெட்டு மட்டும் போனாது மாறு வத்தி போனாலும் தாயின் மனசு வத்தி போனாது உன்னை காத்திருக்கேன் சாமீரனை உன்னை காத்திருக்கும் மன்னவன் பாடும் தமிழ் பிறந்த தென்பாண்டி முத்தே முத்தே சிங்கார செல்வங்கே தென்பாண்டி முத்துக்கே மருதுவாண்டி பாட்டு கேளு கொள்ளும் பத்து மாதம் என்ன சுமந்து பத்து எடுத்த பாதத்துக்கு முன்னால ஓரத்தையெல்லாம் பாராட்டந்து பத்து எடுத்த அம்மா பத்துக்கு முன்னால அப்பே சும்மா ஊட்டி வளர்த்த அம்மா
ஆறுமணியம் பெண்பாட வாசிக்கும் K.R. ராமதாஸ் அவர்களுக்கு நாச்சியம்பலர் வகையறை சார்பாக இந்த மாலையும் பொன்னாடையும் போட்டப்படுவது. இந்த பாடலை பாராட்டி நாச்சியம்பலர் மகள் மீனாள் அவர்கள் பேரன்கள் சார்பாக ராமதாசன் அவர்களுக்கு இந்த 200 ரூபாய் அனுப்பியிருக்கிறார். பூவந்தி சுந்தரம் அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிக்கும். தாய் உள்ளம் படைத்த என் அன்பு உள்ளங்கள் நாச்சியம்பலர்
சார்பாகவும் மற்றும் நாச்சிய அம்பலார் அவர்கள் சார்பாக மாலை அணிவித்து கொண்டாடி ஒத்தி கௌரவப்படுத்தி என் அன்பு உள்ளத்திற்கு எங்களை கலைப்பு சார்பாக தாய் இருப்ப சென்றாலும் இன்னொரு நாலு ஒரு வாட்டர் இருந்தால் கொடுக்க படுக்கட்டு அன்புத்துல வேற ஒன்றும் இல்லை ஒரு காமியாத்தான் இருக்கப்பல வேற ஒன்றும் இல்லை அடிச்சு கிச்சு போடுறதே வேணாம். தாய் பாசம் படைத்த பாட்டுகளை பாடுவதற்காக கைதட்டி உற்சாகப்படுத்திய அன்பு இளைஞர்களுக்கும் மறக்க முடியாத தேலி கிராமம் ரொம்ப நாளாச்சு நம்ம ஊருக்கு வந்து அன்பு என்னை வரவழைத்த அன்பு கிராமமாகிய அன்பு உள்ளத்திற்கும் விழாவை நடத்தி கொண்ட அம்பலார் அவர்களும் எங்களது செய்யாமங்கலம் முக்குளத்தூர் தேவர் பேரவை மருதுபாண்டியர் பேரவை சார்பாக நன்றி. நாளைக்கு பரவா பிடிப்பீங்க பொண்ணுமணியா அவர் பேரு 20 ரூபா கொடுத்துருக்காரு படுப்பா நன்றி சொல்லிட்டேன் காட்டுக்கு போனோம் காவேரி பக்கத்துல சொல்லிப்பா கொஞ்சம் எட்டத்துல சொன்னாங்க வாங்கிட்டு வரலாம் வீரன் சரக்கு சாப்பிட்டுருக்காரு. முருகா காவேரிக்கு போனோம் கண்ணுக்கடுத்து காட்டுக்கு போய் காவேரி பார்க்கணும். காவேரி பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய மாமனை நான் காதலிக்கணுமா இல்லையா? எங்களெல்லாம் விட்டுட்டு ஏன் அவன் இழுச்சா பையன் அவர் போய்க்காதுங்க எனக்கு லூசு முண்டை லூசு முண்டையா ஏன்னா அண்ணன்னு வெக்க போச்சு நல்ல முண்டை விடு லூசா இருந்தா இன்னைக்கு ஆத்தா மக்கள் ஏன் தெரியுது தெரியுது கூந்தலாம் நினைக்கிறீங்க தானே 3 ரூபா அவன் அந்த அந்த கூந்தல அவரு கக்கு சுட்டு விளக்குற மாதிரி எனக்காவது இருக்கே அங்க வந்து பொட்ட நாய் நக்குனாங்க பழுக்கு சொல்லாத பழுக்கையிலும் தண்ணி அதிகமா இருக்கு. தண்ணி தான் இளநீல தான் தண்ணி அதிகமா இருக்கும். குடிச்சிட்டு வச்சுக்க என்ன பண்ணுவ பின்னாடி ஒழுங்கும் வாய் வெளியே ஒழுங்கு. நீ எல்லாம் இளநீ மாதிரி கிடையாது நீ நொங்கு மாதிரி எம்பூட்டு அடிச்சாலும் 3 சொட்டுக்கு அது எப்படி உனக்கு தெரியும்? இருந்தாலும் எப்படி இருக்குன்னா நான் இப்ப வச்சுக்கிறேன்
இந்த பொம்பளை பிள்ளை வந்துச்சா? அட எங்க அந்த பிள்ளையை நம்பி ஓர சும்மா இருந்திருக்கலாம் போல. ஏன் ஊர்ல உதவாங்க விட்டுருவா போல. அந்த பிள்ளைய ரொம்ப நாளா காதலிச்சேன். காதலிச்சு கடைசியில் அந்த பிள்ளை என்னைக்கு நீ கல்யாணம் பண்றதுன்னு கேட்கிறேன். உங்க அப்பாட்ட போய் நீ உத்தரவு வாங்கிட்டு வாங்க. எங்க அப்பா சொன்னாலும் உன் தங்கச்சிக்கு கல்யாணம் தான் நமக்கு கல்யாணம் ஆகலாது. அப்படியா? அப்ப டேரக்டா 60ஆம் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஒரு நல்லது கெட்டது என்னைக்கா வீட்டுக்கு போய் கஞ்சி வச்சு ஊற்றக்கூடாதுன்னு கேட்டேன். வீட்டுக்கு வர சொன்னாங்க. போனா அன்னைக்கு மழை, சரியான மழை, கரண்ட் கட்டு. கதவை திறந்தேன். உள்ள மல்லாக்கப்படுத்திருந்தான். உழப்பு எடுத்துட்டேன். எந்திரிக்கிற கரண்ட் வந்துருச்சு. அப்புறம் தான் தெரியுது உழப்புனது அவ்வளவு கிடையாது. ஒரு ஆத்தாடு சண்டாடி என்னை விரட்டி வச்சு அவளா கட்டவில மருமையனே. நான் மாமியாக எத்தனை நாள காஞ்ச வாட்டில் நடந்தால லூசு முண்ட அமைதியாக இருந்து ஏன் வாழ்க்கையை கற்றுக்கிட்டான். இப்ப இவனும் பேசுறாள், அவனும் பேசுறாள். என்ன சொல்றீங்க? வணிக வாழ்க்கை பெண்ணை நம்பி போனா எப்படி இருக்கு தெரியுமா? அந்தரையில் வச்சு சிவரஞ்சனி அரசு பார்ப்பேன். 20 வருஷம் ஆனாலும் அது. ஒரு மூடன் கதை சொன்னான் என் கதை. இது காதல் தெய்வீகம் அடப்போரா. ஒரு மூடன் கதை சொன்னான் என் கதை. இது காதல் தெய்வீகம் அடப்போரா. ஒரு மூடன் கதை சொன்னான் என் கதை. இந்த மயானத்தில் இருக்கக்கூடிய சிலைகள் அனைத்தும் காதலில் கோவிலுக்கு சிலையாக மாறியது. சண்டாய் என்னை சிலையா நீ கேட்டு போயிட்டாளே. பெண்ணை படைக்காது கண்மணி பாவமாங்களே, பரிதாபமாங்களே. பெண்ணை படைக்காது கண்மணி பாவமாங்களே, பெரும் காடு. அதில் உயர்ந்தது ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்தை அது எந்த பாட்டு இது பாட்டு இதான் விளக்காதவா? அதுல என்ன திருச்சி உன்னை மணக்கணும் என்று நினைத்தேன். அதுவும் என்னால் முடியவில்லை. உன்னை வெறுக்கணும் என்று நினைக்கிறேன். அதுவும் என்னால் முடியவில்லை. கல்லை உடைத்தாலும் நீர் வரும் பாலை வந்தலோ அழகான பெண்ணே. கல்லை உடைத்தாலும் கல்லை உடைத்தாலும் நீர் வரும் பாலை வந்தலோ அழகான பெண்ணே. அக்காதலிக்காக நான் இருக்கிறேன். எங்க என் காதலி அழைக்கிறேன். எப்படி ஓடுகிறார் பாப்போமா?
அடியே சண்டாளி காதலி அப்படி கூப்பிட்டா வரமாட்டாலோ இந்த பிள்ளை தான் இந்த பிள்ளை தான் விட்டு ஓடிட்டா. ஆமாங்க. ஏய் விட்டுட்டு ஓடுற வரைக்கும் நல்லது இல்ல போன பூரா வர முடியாது. வாடா நம்ம 2 பேரும் சேர்ந்து நந்தவனத்துக்கு போகணும். நம்ம மட்டும் போகல, பள்ளியமா வராங்க. தங்கச்சி வருது. ஆமா. தங்கச்சி வர்ற இடத்துல தங்கச்சி இருக்கும்போது பிள்ளை இருக்க கூடாது. ஏய் இந்த பிள்ளைகிட்ட போறது ஒண்ணுதான், ஆழ்கடல்ல மீன் பிடிக்க போறது ஒண்ணு. அப்படி மட்டும் சொல்லக்கூடாது. போய் தர முடியாது. என் தங்கத்தை பத்தி எனக்கு தான் தெரியும். தெரிஞ்சுக்க. யார்கிட்ட போனாலும் என்கிட்டயே வந்துருவா. பயம். இல்லம்மா வேற எங்க போனாலும் வீட்டுக்கு போறேன். அந்த மைக்ல தான் போய் பேச. எனக்கு என்னமோ இந்த மைக்க நல்லா இருக்கு. இந்த மைக் நல்லா இருக்கும். அங்க ஒரு மைக் இருக்கு. சரி ஆளுக்கு ஒரு மைக் வச்சிருக்கவா? நான் ஓ மைக் பூதி. இன்ன வரைக்கும் இதை நான் தான் பேசுறேன். ஆமா. இது என் மைக்கு. ஆமா. எங்க இப்ப ஆஹா நீ மைக்க பிடிச்சி தொடக்கிறது ஒரு அழகான கடா. நிச்சயத்தை பிடிக்கிறாங்க. ஆமா தங்கச்சியை பாத்தியா? நம்ம வீட்டை பார்க்கவில்லை. நம்ம வீட்டை பார்க்கவில்லை. காட்டுக்கு போய் காவல் பார்க்கணுமா? ஒண்ணுக்கு ரெண்டு என் வாயில பயம். சரி வா போ. ஒன்றை ஆளு. பரவாயில்ல உங்க 2 பேத்துக்கு நல்ல பொருத்தமா இருக்கும். நல்லா பொருத்தமா இருக்கும். இன்னைக்குமே ஒரு குடும்பத்துல பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் முதல்ல பொருத்தமா இருக்க கூடாது. வேற மாமியாருக்கும் மருமகளுக்கும் பொருத்தம் இருக்கான்னு பார்க்கணும். அத சொல்லு, அதுதான் உண்மை. அப்பதான் குடும்பம் நல்லா இருக்கும். ஆமா. இந்த ஒரு விஷயம் தெரியுமா? உன்னைய உயிருக்குயிரா நான் காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்னவா? ஆமா இது உயர் வகையான காதல். புரியுதா உனக்கு? இது வந்து ஒரு மகன் மேல ஒரு அப்பே வைக்கிற காதல். ஆமா இப்படி சொல்லு மைக்கில் ஒரு காதல். மகனா போய் கிழட்டு போய் சொல்றதா? இல்லங்க அப்படி ஒரு பாசம் இருக்குல்ல. மகமுறை. மகமுறை. ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? இப்ப உங்க அம்மா வந்து எனக்கு அக்கா மகளா இருந்தா சரி என்ன வேணும்? யாரு? முறை வேணும். ஆமா. அதே இது உங்க அம்மா வந்து ஐட்ட மகளா இருந்தா அப்பயும் முறை வேணும். ஆமா. இதே இது உங்க அம்மாவை எங்க அப்பாவுக்கு அக்கா மகன் தவறு கட்டிக்கிட்டாருன்னா எனக்கு என்ன வேணும்? நீ தங்கச்சி வேணும். ஆமா. அதே இது உங்க ஆத்தால ஐட்ட கொஞ்சம் நான் கட்டிக்கிட்டேன். நீ சுத்தி சுத்தி எங்க வரேன்னு தெரியுது. விடு விடு. அதை பத்தி பேச வேண்டாம். உன்னைய எப்படி காதலிக்கிறேன்னா எப்படி அந்த பழைய அது சிவரது. நீ ஆசைப்படுறீங்களா? ஆமாடா உனக்காக அந்த நாட்டையில வச்சு சிவன் வீராசாமி அடி வெளுத்து போடுவோம். இனிமே எனக்கு வேற ஆயுமே வாசிக்க தெரியாதான் சொல்லி சண்டைக்கு வந்துட்டேன். நாட்டையில வச்சு அப்படி அழகா ஒரு ஜீவன் உன் பாடல்தான் இன்னோயாமல் இசைக்கின்றது. இரு கண்ணிலும் உங்கள் யாவையும் ஓயாமல் இசைக்கின்றது. பாசங்களும் பந்தங்களோ பிரித்தாலும் பிரியாது.
அழைக்கின்றது. காவேரி கடல் சேர அதை தாண்டி வரவில்லையோ ஆசைகள் அலைவாயே ஆனந்தம் பெறவில்லையோ வருவானெல்லாம் எங்கள் மகளோட்டமும் வளையோ செய்தான மணி வந்தீரம் உயிர் வாழ்கிறேன் உனக்காக நான் யாரும் இல்லை எனக்காக தான் உடலும் மனமும் சுகமாய் பொழுது நழுவும் ஒரு ஜீவன்தான் ஒரு பாடல்தான் இன்னும் ஓயாமல் நிகழ்கின்றது. இருக்கம் இன்னும் உடல் யாபகம் இன்னும் உறங்காமல் அழிக்கின்றது. நீ வந்துட்ட நான் வந்துட்டேன் தப்பிச்சு விடுமா வாங்கம்மா தங்கச்சி போட்டு ஊசிக்கு பிறந்தது மாத்திரைக்கு பிறந்த மாடா வாங்க தங்கச்சி வாங்க. மைக்க ஏற்றி வைக்காதான் பாரு. தங்கச்சி வருது தங்கச்சி வருது உழுக்கும் செலுக்கமா நீ முதல்ல அப்படி இருக்கணும் ஒழுக்கம் செலுக்கமா. அப்ப செப்ப கண்ணை காமிக்கிறேன். சரி சைச கீழக்கவா காட்டுக்குள்ளே காதைக்கு கட்டி காட்டுக்குள்ள
அப்பா நல்லா தண்ணீரோடு பாலிப்பவர்களை காலமாடி மறுக்க வேண்டும். வடமாடி வடமரவிலே காணத்தால் வரட்ட சொல்லுங்க. ஆளும் சோ ஆளும் சோ ஆளும் சோ ஆளும் சோ. அது வந்தோடனே காவல் பார்த்தா நல்லாவா இருக்கும். காவலை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு நேரத்தில் ஆடி பாடி சந்தோஷமா இருக்கு. ஆடி பாடி வேலைச்சுதான் அழுப்பு இருக்காது. ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் உள்ள வரக்கா அழகு இருக்காதுன்னு ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் நல்லதாரும் உறவு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. எழுதி பார்க்கும்போது அருமான இடமா இருக்கு. அருமான கூட்டமா இருக்கு. என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? எப்படின்னு இருக்கு? எனக்கு எப்பயுமே ஜோதிமயமா இருக்குமா? ஜோதிமயமா இருக்கா? பிரகாசமா இருக்குன்றீங்க. எனக்கு பேசிக்கிட்டே எல்லா நாடகத்திலும் இந்த மயில் இங்கிட்டே திரும்பிக்கிட்டு நீ வேணா திருப்பி விட்டுட்டு வா. சரி இருக்கட்டும். ஆனா இருந்தாலும் எட்டி பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி கொண்டு வந்து அந்த ஏழை மயக்க மாதிரி எப்படி இருக்கு? அவரு எதுவும் கேட்டும் கேட்ட ஒரு மயக்கம். ஒரே வரட்டு ஆடிப்பாடி சேராம சேர்ந்திருக்கோம். கூடாம கூடியிருக்கோம். இன்னைக்கு தான் சேர்ந்திருக்கோம். சரி இருக்கட்டும். இருந்தாலும் ஆடி பாடி அப்பா பரவாயில்ல. ஆமாமா. வச்சிருவோமா? வச்சிருவோமா. வள்ளி ஆடுவாமா? சோற கை வச்சு ஆட சொல்லுங்க எல்லாரும். வள்ளி ஆடுன்னு சொல்றவங்களா என்ன செய்யணும்? வள்ளி ஆடுவனான்றதெல்லாம் காலத்துக்கு. ஏய் நீ எந்த சார் பாரு இல்லம்மா அளவுக்கு மீறி அப்பட்டமா நினைச்சிட்டு இருக்காங்க. எனக்கு ஆட தெரியாது. இருந்தாலும் என்ன அம்மா தங்கச்சி அண்ணனுடைய தங்கச்சி நீ சொல்லி கொடுத்த மாதிரி ஆடி. நீ உனக்கு ஆட தெரியாத சொன்னா சரி. சக்தி வேலை அந்த குச்சிய எதுக்குடா அடிச்சு ஆடு. சரி சரி இருக்கட்டும். இதுக்கெல்லாம் சொல்லுங்கம்மா. ஒரு 4 ஆட்டம் அமிர்தம் தயாரில் இருக்காரு. அவரை வெளியில் அனுப்பிடுவோம். அதனால நான் ஆட வேண்டும் என்ற அன்புமா ராமதாஸ் அவர்கள் பாட வேண்டும். பாடவேமா ஏழாவது மரமே
பார்த்து கட்டிட என்ன அப்படா நாற்பது வரலாறுல கேட்கிற கேள்விக்கு பூரா பதில் சொல்லணும் இல்லைன்னா அடிச்சு சின்ன குட்டியாக்கி இப்படியே பார்த்துட்டேன்